அன்புக்குரியவர்களே, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நற்கருணை நாதர் என்னுடைய துணை, அவர்தான் என்னுடைய எல்லாம் என்று சொல்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்க. நற்கருணை நாதர் தான், யூக்கரிஸ் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே, நற்கருணை நாதர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. இப்போ பெற்றோர்கள்லாம் அப்படியே குழந்தை செல்வங்களை கொஞ்சம் பாருங்களேன். நீங்கள் எல்லாம் கையை உயர்த்திட்டீங்க, ஆனால் உங்கள் குழந்தை செல்வங்கள்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு புரியல இன்னும். நான் மீண்டும் ஒரு முறை கேட்கிறேன், நற்கருணை நாதர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம். நற்கருணை நாதரே, என்னுடைய துணையாளரே, என் கூட இருப்பவரே, என் குறைகளெல்லாம் தீர்ப்பவரே என்று ஒரு அழகான ஒரு பாடல். யார் யாருடைய வாழ்க்கையில் நற்கருணை நாதர் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம், அவர் தான் என்னுடைய ஆணிவேர், ஃபவுண்டேஷன் அவர் தான். என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும், நான் பெறப்போகும் எல்லா ஆசீர்வாதங்களும் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவரை நம்பி வாழ்கிறோமோ, அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளும் அவர் எடுத்து மாற்றுகிறார். அப்படியே கண்களை மூடி அருமையான நேரத்தில் நற்கருணை நாதரே, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, நற்கருணை நாதரே, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சேர்ந்து பாடலாமா எல்லாரும்? நற்கருணை நாதரே, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. சேர்ந்து எல்லோரும் நற்கருணை நாதரே, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. இன்றைக்கி மிக அழகாக அந்த திருப்பாடலில் பாடினாங்க. 2 அடிகள் மட்டுமே பாடப்பட்டது. ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய இறை வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இறை வார்த்தைகள், இந்த நாளில் கொடுக்கப்பட்ட இறை வார்த்தைகள். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஒருவேளை நம்ம இறை வார்த்தையை அறிந்திருக்கிற பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கட்டாயமாக இந்த இறை வார்த்தை சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. விவிலியத்தை அறிந்திருக்கிற பெற்றோர்கள் கட்டாயம் உங்களுடைய குழந்தை செல்வங்கள் அல்லது இறை வார்த்தையின் மீது தாகம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த இறை வார்த்தையை கட்டாயம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க. இப்போது நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்களுடைய உதவினால் ஒவ்வொரு நாளும் குழந்தை செல்வங்கள் அவங்க ஒரு இறை வார்த்தையை படித்து அதை மனப்பாடம் பண்ணி தமிழில் ஆங்கிலத்தில் அதை வீடியோ எடுத்து நமக்கு வந்து அனுப்புகிறாங்க. சகோதரர் அன்பு அவர்கள் அவங்களோட ஸ்டேட்டஸில் வச்சுருக்குறாங்க. இது ஒரு வேளை நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணுறோம்னா இல்லை, அநேக இடங்களில் ஒரு அதிகாரத்தை முழுமையாக படித்து தியானித்து மனப்பாடம் செய்து அப்படின்லாம் பண்ணுறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் இந்த நம்ம இறை வார்த்தையை நம்ம இணைந்து வாசிக்க இருக்கிறோம். தமிழில் ஆங்கிலத்தில் எடுத்து வாசிப்போம். திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஓகே, மீண்டும் ஒரு முறையும் நல்ல சத்தமாக விவிலியம் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஓகே, ஆங்கிலத்தில் அப்படியே இந்த இறை வார்த்தை வாசிப்போம். Psalms 34 verse 10. The young lion suffers want and hunger, but those who seek the Lord lack
no good things. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஓகே, இது புதிய மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கிறோம். பழைய மொழிபெயர்ப்பில் எல்லாருக்குமே தெரியும், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையேதும் இல்லை, குறையேதும் இல்லை. இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்குதாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் நான் ஆண்டவரை, அதனால தான் சொன்ன நற்கருணை நாதரை யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக எல்லாமுமாக வைத்திருக்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்த ஒரு செய்தி, அது ஆங்கிலத்தில் இருந்தது. என்னென்னா, உங்களுடைய வாழ்க்கையில் செங்கடல் ஒரு வேலை வரலாம், உங்கள் வாழ்க்கையில் செங்கடல் வரலாம். நிறைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், செங்கடல் முன்னாடி நிற்கிது, மோசே இருக்கிறாரு, இஸ்ராயல் மக்கள்லாம் இருக்கிறாங்க, பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு படை அவர்களை துரத்துக்கிட்டு வருது. ஒருவேளை ஆண்டவரால் முடியாத காரியம் ஏதாவது இருக்குங்களா? செங்கடல் மறைஞ்சிரு அப்படின்னா அது மறைஞ்சிருமா மறைஞ்சிடாதா? முடியுமா முடியாதா ஆண்டவரால்? ஆனால் செங்கடல் மறைஞ்சதா? ஆண்டவர் அப்படி மறைய பண்ணாரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, செங்கடல் முன்பாக அல்லது ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த பின்னாடி துரத்துக்கிட்டு வர பகைவர்களை எல்லாம் ஒரு நொடி பொழுது போதும் அவங்களெல்லாம் அழிப்பதற்கு. ஆண்டவர் அப்படிலாம் பண்ணலை, அவர் அனுமதிக்கிறார். செங்கடலை அந்த மோசேகிட்ட சொல்லி அது இரண்டாக பிரிகின்ற அந்த அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய சவால் நிறைந்த சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா இந்த செங்கடல் என் வாழ்க்கையில வரவே கூடாது, நீங்க அந்த செங்கடலை மறைச்சு விட்டுருங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்ல, அங்கு செங்கடலை நான் பிளந்து அந்த செங்கடல்ல கால் நனையாம நடக்க வைக்கக்கூடியது தான் ஆண்டவருடைய அற்புதமான ஒரு செயல். இதைத்தான் இன்னைக்கு திருப்பாடல்ல மிக அழகா நம்ம வாசிச்சோம், திருப்பாடல்ல மிக அழகா பாடணும். திருப்பாடல் 34 இறைவார்த்தை 8வது இறைவார்த்தை, திருப்பாடல் 34 இறைவார்த்தை 8, Psalms 34:8 இணைந்து வாசிக்கலாம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். மீண்டும் ஒரு முறையாக இந்த இறைவார்த்தை வாசிப்போம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பிரியமானவர்களே, இது புதிய மொழிபெயர்ப்பு. பழைய மொழிபெயர்ப்பில் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஓகே, புது மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வாசிப்போம். Oh, taste and see that the Lord is good. Happy are those who take refuge in him. ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவரை சுவைத்திருக்கிறோமா? ஆண்டவர் எத்துணை நல்லவர் என்று நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுவைத்திருக்கிறோமா? அருட்தந்தை வினோத் பால்ராஜ் கடந்த வாரம் நற்கருணைநாதருடைய அந்த புதுமைகளை குறித்து சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போ ரீசண்டாக இன்னும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. கேரளாவில் ஒரு சிறுமி, அந்த சிறுமி எப்பொழுதெல்லாம் திவ்ய நற்கருணை வாங்குறாங்களோ, திவ்ய நற்கருணை வாங்குகின்ற பொழுது இயேசுனுடைய உடலாம் மாறுகிறது. அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஸோ ஒரு முறை அந்த சிறுமி கடந்த வாரத்தில் திவ்ய நற்கருணைநாதரை உட்கொள்கின்ற பொழுது அந்த சிறுமினால் அதை கன்சியூம் பண்ணவே முடியல, அதை உட்கொள்ள முடியவே முடியல. அப்படியே ரத்தம் வழிந்து ஓடுகிறது. அதை அந்த குருவானவர் அதை எடுத்து வைத்து ஆயிரவர்களை வர வைத்து அதெல்லாம் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அது ரோமாபுரிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, இந்த நற்கருணை புதுமை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் நற்கருணை நாதரை நாம் சுவைத்திருக்கிறோமா? ஆண்டவர் எத்துணை இனியவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் சுவைத்திருக்கிறோமா? இந்த ஆண்டினுடைய பொதுக்காலம் 20வது ஞாயிறு வழிபாடானது நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான வாக்குறுதியும் என்னவென்று சொன்னால், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 57வது இறைவார்த்தை, John chapter 6 verse 57. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தை 57 நம்ம எடுத்து வாசிப்போம். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். ஓகே, மீண்டும் ஒரு முறையா இந்த இறை வார்த்தையை, என்னை அனுப்பினார், வாழுகின்ற தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன், நானும் அவரால் வாழ்கிறேன், அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை உண்போர், சொல்லாம எல்லாரும் சேர்ந்து, என்னை உண்போர், இல்லை அப்படி இல்லை, என்னை உண்போர், நல்ல சத்தமா சொல்லுவோம், என்னை உண்போர்
இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த இறை வார்த்தையை தன்னுடைய மனதிற்குள்ளாய் வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த குழந்தைகள் அப்படி 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை உண்போர், சத்தம் வரல, என்னை உண்போர் என்னால் வாழ்வர். அப்படியே இங்கேருந்து கிருஷ்ணகிரி, ஒசூர்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடைன்னு ஒன்று வரும். அங்கே இந்த பொடி இட்லி ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த முருகன் இட்லி பிரான்ச்சு, இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, பட் இருந்தாலும் இட்லி ஒரு உன்னதமான உணவு அப்படின்னு அங்கே மேலே ஒரு கேப்ஷன் எழுதியிருப்பான். இட்லி ஒரு, ஐயோ இட்லியா ஃபாதர், இட்லியா ஃபாதர், எங்கள் அம்மா காலையில் ஆனால் இட்லி தான் ஃபாதர், நைட் ஆனால் தோசை தான் ஃபாதர், அந்த மாவை தூக்கி வச்சிட்றாங்க ஃபாதர். ரொம்ப எளிமையான ஒரு வேலை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இட்லி சாப்பிடுங்க அதனால் உயிர் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிச்சா? அப்படி என்ன இறை வார்த்தை என்ன சொல்லிச்சு? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 87வது வசனம், நீங்கள் நூடுல்ஸ் சாப்பிடுங்க என்னால் வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லிச்சா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நீங்கள் அசைவ உணவு, இப்போல்லாம் வந்து வெளியில் ஹோட்டலில் போய் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏனென்றால் கடந்த ஒரு சில மாதங்களாக நம்முடைய ஒசூர் பகுதியில் மட்டனை அவ்வளோ அழகாக விரும்பி சாப்பிட்றவங்க சாப்பிட்ட மட்டன்னாலே மரித்து போனார்கள், இறந்து போனார்கள் அப்படின்னு செய்தியை நம்ம பங்கில் இருக்கக்கூடிய அநேக நபர்களுடைய சொந்தங்கள் நீங்கள் அறிஞ்சிங்க. இன்னும் வயசான நபர்லாம் கிடையாது, ரொம்ப நடுத்தரமான ஒரு 30லேருந்து 40 வயது வரைக்கும் நினைக்கிறேன். நம்முடைய சகோதரர் வின்சென்டோ சேவியர் 2 பேரும் யாரோ ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஒசூரில் போய் நான்வெஜ் சாப்பிட்டாங்க, மட்டன் சாப்பிட்டாங்க, மட்டன் பிரியாணி என்னென்னு சாப்பிட்டாங்கன்னு தெரியல, மட்டன் சாப்பிட்டாங்க, மறிச்சு போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? ஓகே நம்ம ஜிம்முக்கு போகலாம், ஜிம்முக்கு போய் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்க, டாக்டர்கிட்ட போனால் சக்கரை நோய், இதை சாப்பிடுங்க அதை சாப்பிட, ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான். ஒருத்தன் ரைஸ் எடுத்துக்கொண்டான், ஒருத்தன் சப்பாத்தி எடுத்துக்கொண்டான், ஒருத்தன் வந்து ராகி எடுத்துக்கொண்டான். ஒரே குழப்பமாக இருக்கிறது. எல்லாருமே சொல்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்வீங்க. அப்படி வாழ்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 57வது வசனம், என்னை உண்போர், சத்தமே வரல, என்னை உண்போர், கொஞ்சம் கூட சத்தமா, என்னை உண்போர், கொஞ்சம் கூட எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? 2 கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? இது விசுவாச அறிக்கையா சொல்லுவோமா? என்னை உண்போர், என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இறை வார்த்தை. சேர்ந்து சொல்லுவோமா? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 57வது இறை வார்த்தை. வண்டர்ஃபுல். இன்னும் ஒரு முறை நல்ல சத்தமா. அன்புக்குரியவர்களே, இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொல்றாரு, தந்தையாம் கடவுள் தான் என்னை அனுப்பினார், நான் அவரால் தான் வாழ்கிறேன். ஒருவேளை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அழிக்க முடியாத அந்த நம்பிக்கை விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு ஒருவேளை சபையில் இருக்கக்கூடியவங்களை சொன்னீங்கன்னா வார்த்தையால் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்துவ அந்த விசுவாசத்தை தழுவி இருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்ளக்கூடிய நான் அவரால் தான் வாழ்கிறேன் என்ற அந்த அனுபவம் எனக்கு இருக்கிறதா? ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில சுவைத்து பார்க்கிறேனா? அப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில நான் சுவைத்து பார்க்கிறேன் என்று சொன்னால், சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடக்கூடிய மனிதனாக எனக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் வராது அப்படின்ற அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கிறதா? எத்தனை எத்தனை அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய கண்களால் நாம் பார்க்கிறோம். எத்தனை புனிதர்களுடைய வாழ்க்கையில வெறும் நற்கருணை மட்டுமே உட்கொண்டு வாழ்ந்த புனிதர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பலமுறை நம்ம இறைவார்த்தையில் கேட்டிருக்கோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த அனுபவத்தை தான் பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் அவர் மிக அழகாக சொல்றார். இப்போ யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வாழ்கிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொண்டு அவரால் வாழ்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? எடுத்துக்கொள்ளுங்கள் பவுலுடைய எபேசியருக்கு எழுதிய கடிதம் 5வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. எபேசியர் 5வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. லெட்டர் ஆஃப் சென்ட் பால் டு எபேசியன்ஸ் சாப்டர் 5 verse 19. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உட்கொள்கிறீர்கள், அவரால் தான் நான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவரைத்தான் மையப்படுத்தி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் குறை இல்லைன்னு நினைக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதை மிக அழகாக பவுலுடையார் சொல்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை வாசிப்போம்.
உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். ஓகே, அப்படியே ஆங்கிலத்தில் வாசிப்போம். As you sing psalms and hymns and spiritual songs among yourselves, singing and making melody to the Lord in your hearts. ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போது நம்முடைய பங்கினுடைய பாடல் குழு எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்முடைய பங்கினுடைய பாடல் குழுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோபச்சந்திரன் பங்கில் அடுத்த போஸ்கோ மதலை முத்தடிகளார் உங்கள் பங்கில் இருக்கக்கூடிய பாடல் குழுவை கொஞ்சம் அனுப்பி விட்றீங்களா, எங்களுக்கு உதவி செய்வதற்கு. ஆயருடைய திருப்பலி நாகமங்கலத்திலேருந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூசை வைங்க எங்களுக்காக, உங்களுடைய கொயர்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அப்படி நம்முடைய பங்கினுடைய பாடல் குழு, இப்போது நம்முடைய பங்கினுடைய பாடல் குழுலாம் அப்படி காலர் அப்படி உயர்த்திக்கிட்டு சொல்லணும். என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கி மிக அழகாக எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிமைண்டர் ஒரு சகோதரி எனக்கு போடுறாங்க. பாடல் குழு வந்து, ஃபாதர் இன்னிலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு பாட்டு நம்ம பாட்டு பயிற்சி எடுத்தோம்னா திருவிழாவை விமரிசையாக கொண்டாடலாம், கடைசி நாள் வரையும் காத்திருக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தான் என்னுடைய வாழ்க்கை அமைகிறது அப்படின்னா, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று என்னுடைய வாழ்க்கையில் நான் சுவைத்து பார்க்கிறேன் என்று சொன்னால், சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் குறையில்லை என்று சொன்னால், நம்முடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுமா? பவுலடியார் மிக அழகாக சொல்கிறாரு, உங்களுடைய உரையாடல்கள் எப்படி இருக்கணுமா? உங்கள் உரையாடல்கள் எப்படி இருக்கணுமா? ஓகே, இன்றைக்கி சிம்பிளாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய அநேக இளைஞர்கள், இளம் பெண்கள், சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு ட்ரெய்லர் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய பேச்சுகளும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லர் குறித்து தான். இப்போ இந்த கோட் அப்படின்ற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் ஒரு நம்ம இந்த யூடியூப்னுடைய லிங்கை எல்லாருக்கும் எல்லா குழுலையும் அமிச்சாலும் ஒரு 200 பேர் அதை பார்த்தாங்கன்னா அது பெரிய விஷயம். இந்த திரைப்படம் ஒரு பாடலோ ஒரு ட்ரெய்லரோ வெளியே விட்டால் அரை மணி நேரத்தில் 10 லட்சம் பேர் பார்க்குறான். இப்படி நான் பார்க்குறாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. இறைவார்த்தையை இன்றைக்கி நம்ம கேட்பதற்கு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி திரைப்படங்களோ பாடல்களோ அப்படி இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு நம்முடைய உரையாடல்கள்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வேளை வெளியில் போய் இப்படி பேசுனா உடனே டக்குன்னு பார்த்தோம், ஓகே நீ இந்த ட்ரைலர் பார்த்தியா, இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இது பார்த்தியா, இந்த படம் பார்த்தியா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவேளை நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் வாழ்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய உரையாடல்கள் எப்படி இருக்க வேண்டுமா? ஆண்டவருடைய வார்த்தை வாசிங்க, எபேசியர் அந்த 5வது அதிகாரம் 19வது வசனம் ஒரு முறை எடுத்து வாசிங்க. இறை வார்த்தை மிக அழகாக சொல்கிறது. இந்த பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போன உடனே ஒருவேளை நீங்க கார்ல போறீங்கன்னா உங்க உரையாடல் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இன்னைக்கு ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை இறை வார்த்தையிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா கேட்கணும், அம்மா கேட்கணும், கணவன் கேட்கணும், மனைவி கேட்கணும், குழந்தைகள் கேட்கணும். உங்களுடைய உரையாடல்கள்ல என்ன இருக்கணுமா? திருப்பாடல்கள். ஓகே, அந்த இறை வார்த்தை மீண்டும் இப்போ ஒரு முறை அந்த இறை வார்த்தை வாசிங்க. உங்கள் ஓகே, மைக்கில் வாசிக்கலாம். என்னென்ன உங்கள் உரையாடல்கள், உங்கள் கான்வர்சேஷன் எப்படி இருக்கணுமா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் தான் நம்முடைய உலகம். அந்த மொபைல் ஃபோனில் மணிக்கணக்காக நம்முடைய நேரத்தை நம்ம செலவழிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு, உங்களுடைய உரையாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உரையாடல்களில் என்ன இருக்கணும்? முதல்ல வாசிங்க, திருப்பாடல்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள் இருக்கிறதா? 2வது புகழ்பாக்கள். உங்கள் உரையாடல்களில் புகழ்பாக்கள் இருக்கிறதா? ஆவிக்குரிய பாடல்கள். உங்கள் உரையாடல்கள் ஆவிக்குரிய பாடல்கள் இருக்கிறதா? உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். உங்களுடைய உரையாடல்கள்ல உளமாற நீங்க இசைப்பாடி யாரை போற்றணுமா? ஆண்டவரை போற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. 2 கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, கொரோனா நோய் தொற்று காலம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சாமியார்கிட்ட வந்து சண்டை போட்டோம், சாமி இந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா? நற்கருணைநாதரை நாங்கள் வந்து எங்களுடைய உள்ளத்தில் உடலில் வாங்கிட முடியாதா? ஒருவேளை இறை வார்த்தையோ அல்லது திருப்பள்ளியில் நம்ம வந்து யூடியூப்பில், மாதா தொலைக்காட்சியில் அல்லது பல்வேறு தியான மையங்கள்லேருந்து நம்ம வந்து திருப்பள்ளியில் வந்து வீட்டிலேருந்து பங்கெடுத்துருக்கலாம். ஆனால் அந்த திவ்ய நற்கருணைநாதரை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அந்த நோய் தொற்று காலங்களில், கொரோனா நோய் தொற்று காலங்களில் சாமியாரோட சண்டை போட்ட நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்கான். ஏன்னா அப்போ பயம், ஒருவேளை நம்ம வாழ்வோமா இல்லை இறந்துருவோமான்னு தெரில. அன்புக்குரியவர்களே, நான் மார்தட்டி சொல்வேன், ஆண்டவர் எங்களை கருவிகளாக பயன்படுத்தினார். எத்தனையோ கொரோனா நோயாளிகளுக்கு திவ்ய நற்கருணைநாதரை கொண்டு போய் நாங்கள் கொடுத்தோம்.
எத்தனையோ மருத்துவர்கள் சொன்னாங்க, இந்த கொரோனா நோய் தொற்று உள்ளவர்கள்லாம் சென்ட் ஜான்ஸ் மருத்துவமனையில் கைவிட்டு லூயிஸ் மருத்துவமனை, FSM மருத்துவர்கள் இங்கே இருக்கிறாங்க, லூயிஸ் மருத்துவமனையில் எந்த சொந்த பந்தங்கள் இல்லாமல் போது எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. நற்கருணையினுடைய வீரர்களாய் எங்கள் வாழ்க்கைக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது. எல்லா ஆலயங்களும் பூட்டப்பட்டிருந்தது, காணாதி ஆணையில் மட்டும் திறந்துருந்துச்சு. எல்லா நோயாளிகளும் அங்கே வந்தாங்க. நோய் தொற்று காலங்களில் நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் முடிச்சிடும்னு நினைக்கும் போது, நற்கருணை நாதரே நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கை, எல்லாமே நீங்கள் தான், உங்களை உட்கொள்வதனால தான் நான் வாழ்வேன்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். உண்மையிலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் அப்பாவால் தான் நான் வாழ்கிறேன், என் தந்தையால் தான் நான் வாழ்கிறேன். அதான் 6வது அதிகாரம் 57வது வசனம் யோவான் நற்செய்தி சொல்கிறது. அவர் என்னை அனுப்பினார், அவரால் தான் நான் வாழ்கிறேன். அவர் என்னை அனுப்பினார், அவரால் தான் நான் வாழ்கிறேன். என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். கண்களை மூடி கரங்களை குவித்து, நற்கருணை நாதரே, என் உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, என் குறைகள் எல்லாம் தீர்ப்பவரே, உம்மால் மட்டுமே நான் வாழ்கிறேன். நான் மட்டுமல்ல, என் குடும்பம் உம்மால் மட்டும்தான் வாழ்கிறது. என்னுடைய துணையாளர் நீர் மட்டும்தான். நற்கருணை நாதரே, உள்ளந்தன் துணையாளரே. சேர்ந்து பாடுவோமா? நற்கருணை நாதரே, உள்ளந்தன் துணையாளரே. கொஞ்சம் கூட சத்தமா. நற்கருணை, எல்லா நாவுகளும் சேர்ந்து கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, நற்கருணை நாதரே, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. நற்கருணை நாதரே, நற்கருணை, உள்ளத்தின் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவர். என்னை உண்போர் என்னால் வாழ்வர் என்கின்ற அந்த அனுபவம் ஆண்டவர் எத்துணை இனியவராக இருக்கிறார் என்று சுவைத்து பார்க்க இந்த வாரம் முழுமையும் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.